ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மாச்சோ கிச்சன். இன்றைக்கி நாம் வல்லாரைக்கீரை பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வல்லாரைக்கீரை நிறையவே இதில் பெனிஃபிட் நிறைய இருக்குது. இதில் ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும். அப்புறம் படிக்கிற பிள்ளைங்க எல்லாருக்குமே ஞாபக சக்தியை அதிகரித்து கொடுக்கும். இந்த மாதிரி ஞாபக சக்தியை அதிகரித்து கொடுக்குறதுனால குழந்தைங்களுக்கு நம்ம அடிக்கடி வாரத்தில் ஒரு 2 முறை நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மெமரி பவர் ஜாஸ்தியாகும். இதுக்கு ஃபர்ஸ்ட் வெள்ளாரைக்கீரையை நம்ம பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு அதில் கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை போட்டுக்கலாம். ஆனியனை போட்டுட்டு அதை லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாயை போட்டதுக்கப்புறமா இந்த வெங்காயத்துக்கு எவ்வளவு உப்பு வேணுமோ அந்த அளவு நம்ம உப்பு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வல்லாரை கீரையை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை போட்டுக்கலாம். கீரையை நல்லா நம்ம வதக்கி விடணும். இந்த கீரை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்ற கீரைகள் மாதிரி போட்ட உடனே வெந்துடாது, கொஞ்சம் லேட்டாகும். ஒரு 7 நிமிஷமாவது அது வேகணும். அது நல்லா கொஞ்சம் ஓரளவு வெந்து வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் உப்பு போடுங்க. அப்போ தான் அதனுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட முடியும். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், சீரகத்தூள் அது நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கிறதுனால இதில் தேங்காய் பூ தூவி போடணும். தேங்காய் பூ கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த கசப்பு தன்மையை அது எடுத்துரும். எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சுட சுட நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். பிள்ளைங்க எல்லாருக்குமே நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.